மந்த்லி நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் கார்த்திக் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம தொடர்ந்து ஒரு கட்சியை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கட்சியோட பெரிய ஒரு பூகம்பமே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாமே கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேலே அந்த கட்சியினோட நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே பகிரமாக வச்சிட்டு இருக்காரு. இது அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்? ஒரு பழைய படம் மனோகரான்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் சிவாஜி கணேசன் சார் நடித்தது மனோகரா. அந்த காலத்து படம். அதில் ஒரு வசனம் வரும், ரொம்ப ஃபேமஸான வசனம். குடும்ப தகராறு கொலுமண்டபத்துக்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக சந்திக்கிறது அப்படின்னு. குடும்ப தகராறு கொலுமண்டபத்தில் வச்சு பேசக்கூடாது, அந்த விஷயத்தை இது நடந்துருச்சு. குடும்ப தகராறு வீதிக்கு வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மட்டும் இல்லை, இது கடந்த ஒரு 20 நாட்களாகவே எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா மீடியாக்களும் இதுதான் பேச்சாக தான் இருக்குது. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் முட்டல் மோதல் இருக்குது அப்படிங்கிறது 2024 தேர்தல் இருந்தது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது இல்லையா, அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருந்தது. இவர் பிஜேபி கூட்டணிக்கு அன்புமணி அவர்கள் ஆசைப்பட்டார். ராமதாஸுக்கு அதிமுகவில் போகணும் அப்படின்னு எண்ணம். திமுக அதிமுக, ஆனால் திமுகவுக்கு போக முடியாது, திமுக விடுதலை சேர்த்துக்கிட்டதுனால போக முடியாதுன்ற காரணத்தினால அதிமுக அலையன்ஸ் போகணும்னு ஆசை. இப்போ கடைசியாக அவரே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. கடைசியாக நான் திமுக கூட்டு பண்ணி சேர்ந்துருக்கலாம். அன்புமணி அவர்களுக்கு என்ன இதுன்னா, இங்கே போனால் எம்பி ஆகி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிரும், மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இதுதான் ஆரம்பம். இதுக்கு முன்பே இந்த கூட்டணி மாற்றத்திலேயே அவருக்கு பிஜேபி மேலே அலையன்ஸ் வைக்கிறதுல உடன்பாடே கிடையாது போல இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது போல இருக்கு. இந்த மோதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் போத்து நெருப்பாக இருந்தது. அந்த முகுந்தன் அவருடைய பெரிய மகளுடைய மகன், அவர் முகுந்தன் இளைஞரணி தலைவர் அவர் ஆரம்பித்ததுலேருந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக நம்ம ஒன்றே ஒரு விஷயந்தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க சொல்கிற காரணங்கள், இப்போது இவர் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நாங்கள் குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஏன் உன்னுடைய 2வது மகளுக்கு கொடுத்தா நீ பேசாமல் இருந்திருப்பீங்களான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஒன்று பாட்டிலில் தூக்கி எறிஞ்சார், இவருக்கு தலைமை பண்பு இல்லை, இந்த மாதிரிலாம் இப்போ சொல்கிறாரு இல்லையா. அப்போ இவங்க கட்சி நடத்துறது இவங்க சொன்னது மாதிரி அந்த சமுதாய மக்களுக்கோ தமிழக மக்களுக்கோ கிடையாது. இவங்களோட குடும்பத்தில் இவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த பையனை போடலாம், இந்த பையனை வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போவாவது இந்த மக்கள்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா. இவங்க கட்சி நடத்துறது யாருக்காக? மக்களுக்காக தான். மக்களுக்கு நன்மை செய்ய தான் நடத்தணும் கட்சி. அப்போ இவங்க நடத்த செயற்குழு பொதுக்குழு எல்லாமே சும்மாவா? இவங்க வீட்டுக்குள்ளேயே டிசைட் பண்ணி முடிச்சிடறாங்க. நீ இந்த போஸ்ட்டு, உனக்கு இந்த போஸ்ட்டு, நீ மருமகளுக்கு வந்து உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறோம், நான் மகனுக்கு வந்து உனக்கு இந்த சீட்டு கொடுக்குறேன். இவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்கன்றது இப்போ நம்ம வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒரு இடத்துல வந்து மருத்துவர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்ப சொத்து முழுக்கவும் கட்சியோடைய தலைமை பண்பையும் வந்துட்டு அன்புமணி தான் எல்லாமே நானே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. என்னோட அடுத்த மகள்களுக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுதான் நீங்கள் குடும்ப பிரச்சனை, உங்களுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவசியம் கிடையாது. இவங்க கட்சியவே குடும்பமாக தான் பார்க்குறாங்கன்றதுல தெரியுது. இவங்க குடும்பத்தையும் கட்சியும் பிரித்து பார்க்கல. உங்கள் குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கலாம், மூத்த மகளுக்கு இத்தனை, இளைய மகளுக்கு இத்தனை, ஒரு பையனுக்கு இவ்வளோ சொத்து கொடுக்குறோம், அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லை. இவங்க கட்சியோட பதவிகளையும் இங்கே இவர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி இது போன்ற பதவிகளையுமே இவங்க குடும்பம் தான் டிசைட் பண்ணுறாங்க. யார் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே நீ வச்சுக்க, நான் வச்சுக்க, இது நமக்கு தெரியுது. இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிக்குது மக்களுக்கு. முன்பு தெரியும், இவங்க வாயாலே இப்போ ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. அவர் ராமதாஸ் அவர்கள் வாயாலேயே அவர் சொன்ன காரணங்கள் பூரா பாருங்களேன், எல்லாமே தனிப்பட்ட காரணங்கள் தான். ஆமா, அம்மா மேல பாட்டில தூக்கி போட்டாரு, என்னோட மைக்க தூக்கி என் தலை மேல போடாத குறை அப்படிங்கிற கால ஆட்டிட்டு உட்கார்ந்தாரு, தலைமை பண்பே கிடையாது. எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தெரியுமா இதெல்லாம். ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் 35 வயசுல மத்திய அமைச்சராகணும், என்னோட தவறு, அதுவும் பகிரமாவே சொல்லியிருக்காங்க. பகிரமா இப்போ தகராறு வெளியில வந்துருச்சு. இதோட மக்களோட பார்வை எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் உங்கள் கட்சியை உங்கள் குடும்பத்துக்காக நடத்துறீங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும்ல சார். இப்போ அவங்கள நம்பி வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே சொல்றாங்க. அது என்ன அவ்வளவுலாம் இருக்காது இல்லையா? ஸோ வன்னியர்கள், அந்த வன்னியர்களை இவங்க நம்பி தான் இருக்காங்க, இந்த கட்சியை நம்பி தான் இருக்காங்கன்றாங்களே, அவங்களுடைய கேள்வி. வட மாவட்டங்களில் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியது பலமான கட்சி பாமக, அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் வட மாவட்டம் அதுக்காக பாமக மட்டும்தான் கிடையாது. நீ திமுகவில் இருக்கிற வன்னியர் அதே இடத்துல வேட்பாளராக போட்டாலும் வன்னியர் வேட்பாளர் தான் திமுகலையும் போடுவாங்க, அதிமுகலையும் அதான் போடுவாங்க.
இந்த பக்கம் சி வி சண்முகம் நிற்பார், இந்த பக்கம் இவர் துரைமுருகன் நிற்பார். எல்லாருமே அவங்க சமுதாய சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அது பொதுவாக நடக்கிறது தான். நீங்கள் இதில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்கூடத்தூர் சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள்லாம் அந்த வேட்பாளர் தான் இருப்பாங்க. திமுகவில் இந்த வேட்பாளர் தான் இருப்பாங்க, அதிமுக இந்த வேட்பாளர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க சமுதாய வேட்பாளர்கள். ஆனால் அதில் கொஞ்சம் பலமானது வன்னியர் சங்கம்ங்கிறது மிக பலமாக இருந்தது. அந்த வன்னியர் சங்கத்தை இவங்க பாமகவாக மாற்றினாங்க இல்லையா? மாற்றினதுக்கப்புறம் அந்த வன்னியர் வாக்குகள் ஃபுல்லாக ஒரு 3/4 இவங்க தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதுலேருந்து இருக்கான்ற சந்தேகம் ஒன்று வருது. இனிமேல் வந்துடும். நம்பிக்கை இழந்து போயிட்டாங்கன்னா அடிப்படை யார்? அவங்க வன்னியர் மக்களுக்காக அவங்க கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைமை மேலே அவங்களுக்கு இப்படி 2 பேரும் பேச ஆரம்பித்தா, இவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே அது நிறுத்த சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து ஃபோன்லாம் வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. இவர் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. இது இந்த அளவுக்கு மோதல் முத்தி போனதுக்கு காரணம் அந்த முகுந்தனுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனை இதற்கு முன்பு இருந்தே சொல்கிறாங்க. இவர் ஜி.கே. மணியோட மகன் இருக்காரு தமிழ்குமரன், அவரை வந்து இளைஞரணியில் இருந்தார். அவரை வந்து மிக கடுமையான பிரச்சனை அன்புமணி அவர்களுக்கும் வந்து அவரை விலக்கினாங்க. அவரே விலகிட்டார். ஜி.கே. மணியை தான் தலைவராக இருந்தார். அவர் கௌரவ தலைவராக்கி தான் அன்புமணியை ஆக்கினாங்க. அப்பொழுதே சில உரசல்கள்லாம் இருந்தது. ராமதாஸ் அவர்களுக்கும் ஜி.கே. மணி அவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கமாக தமிழ்குமரனை வந்து அவர் மிகப்பெரிய பொறுப்பில் வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் ஒத்துக்கல. அதில் அவர் தான் அந்த லைக்காவோட சிஇஓ, லைக்காவோட சிஇஓ அவர் தான். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவர் தான். அந்த ஒரு உரசல்கள் இருந்தது. இது ஆரம்பத்திலேருந்தே தந்தைக்கும் மகனுக்கும் இருக்க மிகப்பெரிய உரசல்கள் ஆரம்பித்தது இந்த கூட்டணியை வச்சு. இவர் நினைக்கிற கூட்டணி இவர் நடக்கலை. இதெல்லாம் இது மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியும். ராமதாஸ் அவர்களுடைய பேட்டிக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறது. நமக்கு அது நம்ம எதிர்பார்க்கல. 2 பேருக்கும் உரசல்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த கூட்டணியினால் இருக்குன்றது தான் வெளியில் தெரிந்தது. இப்போ அவர் அடுக்கிறத பார்த்தா குற்றச்சாட்டுகள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாமே. இனிமே அவங்க 2 பேரும் ஒன்னே சேர முடியாத அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு. இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு தனியா ஒரு வாக்காளர்கள் இருக்காங்க, ஆதரவாளர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்க கட்சியில பார்க்க போனீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு அதிகமாயிடுச்சு. கட்சிக்குள்ள அன்புமணி அவர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாயிடுச்சு. 108 மாவட்ட செயலாளர்ல 8 பேர் தானே வந்தாங்க. 100 பேர் வரல. இன்னொன்று யோசிப்பாங்கல்ல, இவருக்கு வயசாயிடுச்சு. அடுத்து கட்சிக்கு யாருன்னு பார்க்க போனீங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இவரை பகிர்ச்சிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே முகுந்தன் இருக்கார் இல்லையா, இளைஞரணி தலைவர் பார்த்தீங்கன்னா விலகிறேன்னு சொன்னவர் அவர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அன்புமணி தலைவர்னு போட்டிருக்காரு. செயல் தலைவர்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. தலைவர் நான் தான்றாரு. முகுந்தனே வெறும் தலைவர்னு போட்டு அன்புமணி பேரை தான் போட்டாரு. அவருமே ஏற்றுக்கிட்டாரு. வேறு வழி இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற முகுந்தன் அவரால் தனியாக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். ராமதாஸ் அவர்களுக்கு வயதின் காரணமாக அவரால் தொடர்ந்து மிகப்பெரிய அளவு செயல்பட முடியுமான்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்தில் அன்புமணியை எதிர்த்துக்கிட்டு இவங்க கட்சியில் இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அன்புமணி தானே இருக்க போகிறார் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அவங்க குடும்பத்துக்காரங்களே ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அந்த குடும்பத்திலே இப்போ வேறு வழி இல்லை. நீங்கள் அவருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு குமுறல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அவரால் வேறு எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற நிலவுக்கு வந்துட்டார். ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு இருந்திருந்தால் இதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாரும் உன்னையெல்லாம் நீக்கிறேன், ஒரே 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் கட்சிக்குள்ளேயே ஆதரவு வந்து அன்புமணிக்கு அதிகமாக இருக்கு, இவருக்கு கம்மியாயிடுச்சு. அதனால தான் அவரால் வந்து இயலாமை தான் அந்த பேட்டியில் பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு கோபம், இயலாமைனால அந்த கோபம்னு வச்சுக்கோங்க. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, நம்ம ஆரம்பித்த கட்சி நம்மளை மீறி போய்கிட்டு இருக்கு, நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு இயலாமை அவருக்கு அந்த பேட்டியில் நமக்கு தெரிஞ்சது. கட்சி இப்போ அவரை கட்டுப்பாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை. இப்போ அவரு ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாங்க, நான் சில உறுப்பினர்களை வந்துட்டு கட்சியிலேருந்து நீக்குறாங்க. இவர் வந்து அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு திருப்பி அவங்களே வந்து சேர்த்துக்கிறாங்க. இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையத்தால் பொதுக்குழுவால் நான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் சொல்றாரு. ஸோ அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாவுக்கு வந்துட்டு நம்ம பலவீனமா மாறிட்டோம். அதுதான் சொல்றேன், அந்த பலவீனம் தான், அந்த இயலாமைன்ற காரணம் அதுதான். பலவீனமா மாறுறன்றது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கட்சி வந்து தன் கட்டுப்பாட்டை விட்டு மீறுதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
எனக்கு என்னவோ போனால் அடுத்த நடவடிக்கை வெளியில் பேசப்படுறதுன்னா ராமதாஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அன்புமணி துணிந்து விட்டார் அப்படின்ற மாதிரி அந்த தான் மாதிரியான ஒரு பரபரப்பா அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இப்போ 3 நாள் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு, எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பேசுகிறாரு, சமூக ஊடக பொறுப்பாளர்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதோட அடுத்த கட்ட நிலைமை அநேகமாக ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம். இது அரசியலுக்கு புதுசு கிடையாது. ஆந்திராவில் என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பித்தவர் அவர் தான். அவரே கட்சியை விட்டு இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு சிஎம் பண்ணார். லட்சுமி சிவபார்வதி அவருடைய மனைவினால் வந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். நிறைய பிரச்சனை நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் இந்த மாதிரி நிகழ்வுகள் சர்வசாதாரணம். ஆனால் பாமக போன்ற ஒரு கட்சியில் மிக ஆளுமையான ஒரு தலைவராக இருந்த ராமதாஸ் அவர்களுடைய வீட்டிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு புதுசாக இருக்குது. நம்ம கேள்விப்படாது. இப்போ மிச்ச இடங்களில் உரசல்கள் இருக்குது, எல்லாம் தெரியும். பாமகவில் இருந்து நமக்கு இதுவரைக்கும் தெரியாதுல்ல. இத்தனை நாட்கள் மறைக்க வைக்கப்பட்ட தைலாபுரம் தோட்டத்திலிருந்து பனையூருக்கு அதிகாரங்கள் மாறுதுன்னெலாம் போடுறாங்க. தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் தான் அதிகமான முடிவுகள். அதில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க. ஆமா, ஒரு பக்கம் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, இன்னொரு இந்த காலை அன்புமணி என்ன பிடிச்சி காலை பிடிச்சி அழுதாங்க. மறுநாளே பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகள்லாம் உள்ள வராங்க. யார் அண்ணாமலை ஒருவர் மறுநாள் வராரு. எல்லாமே திட்டமிட்டப்பட்டது, எனக்கு தெரியாது, நான் விரும்பவே இல்லை. அவர் இன்னொரு குற்றச்சாட்டுலாம் சொல்றாரு, அன்புமணி என்னை அப்பவே நீங்க ஒதுங்கிக்கங்கன்னு சொல்றாருலாம் சொல்லியிருக்காரு. அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கும் அப்படின்றது நினைக்கல. ஆனால் இது மிகப்பெரிய அவங்களுக்கு பெரிய இழப்பு. தேர்தல் வரப்போகிற நேரத்தில் இது மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி இவங்களால் கூட்டணி இனிமேல் பேசினா உங்கள் கட்சியே ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கும்போது கூட்டணியோட மகனுக்கே ஒத்துமை இல்லை, எப்படி நாங்கள் ஒருவன்றாங்க அப்பா அம்மானுக்கு கட்சியே பலவீனமாக தனது வெளியில் தோணும். இவங்க தன்னுடைய இந்த மாநாடு நடத்தினது, அவர் அவர் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் சொன்னது எல்லாமே கூட்டணி மனசில் வச்சு தான். தன்னுடைய மொத்த சக்தியை காமிச்சோம்னா நமக்கு கூட்டணி பேசும்பொழுது ஒரு பலமாக பேசலாம், அதிக எண்ணிக்கை கேட்கலான்னு. இப்போ உங்களுக்கு கட்சியோட அடித்தளமே பாதிக்கப்பட்டதுனால இவங்களால் அந்தளவுக்கு யார்கிட்ட அதிமுகலே பேசினாலுமே கூட வச்சுக்கோங்களேன், அதிமுகவே பிஜேபியிலே பேசினாலுமே உங்கள் கட்சியே பலமாக இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இன்னொன்று, அன்புமணிக்கு சென்ட்ரல்லேருந்து ஆதரவு இருக்குது. ஏன்னா அவர் தான் இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் பண்ணார். இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது சென்ட்ரல்லேருந்து ஆதரவு இருக்குது அவருக்கு. அதனால் அவர் ரொம்ப தைரியமாக இருக்கிறான்ற மாதிரி கேள்வி. பின்னாடியிலேருந்து அவரை இயக்குறது சென்ட்ரல்ல இருந்து தான் எல்லாரும். பின்னாடியில் இயக்கிறதுக்கு இல்லை, அவர் தைரியம் கொடுக்குறாங்க. எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி வேணான்னு தான் அவர் சொல்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் பிஜேபி வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் பிஜேபி வேணும்னு சொல்கிற யார்? அன்புமணி. அப்போ அவங்களோட ஆதரவு அன்புமணிக்கு இருக்கும்ல. இன்னொன்று, அன்புமணி பிஜேபியை யோசிக்கிறதுக்கு காரணம் வழக்குகள்லாம் இருக்குது. 2-3 அமலாக்கத்துறையில் வழக்குகள் ரெடியாக இருக்கும். அவர் எல்லாத்தையும் கணக்கில் போட்டு தான் அவர் பிஜேபியோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. பக்கச்சிக்கிட்ட உடனே இடி ரைடு வந்து இவர் மருத்துவ இதில் இது அமைச்சராக இருந்தார் இல்லையா, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு வழக்குகள் இருக்குது. கேசன் தேசாய் எல்லாம் இவரோட சேர்ந்து தான் அடிபட்டது பேர் எல்லாமே. அப்படிங்கும்போது அந்த வழக்குகள்லாம் இருக்குது. அந்த வழக்குகள்டேருந்து தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு கூட அவர் டெல்லி தான் வேணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம், பிஜேபி தான் வேணும்னு நினச்சிருக்கலாம். இந்த அவசியம் ராமதாஸ் அவர்கள் கிடையாது. ஒரு நேரத்தில் நினைக்க ஆரம்பிச்சார், நீ பண்ணதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன அவசியமா அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அவருக்கு இன்னும் தான் கட்சியை ஆரம்பித்தது நம்ம தெருவாக நான் நடந்த சொல்லிக்கிறார். 90,000 கிராமங்களுக்கு நடந்து போனேன்னு சொன்னார். நடந்து போய் தான் கட்சியை வளர்த்துருக்கேன். இன்னைக்கு நீ உன்னோட குடும்பம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. யார்? சௌமியா அன்புமணியும் அன்புமணியும் சேர்த்தே அவர் சொல்கிறாரு. இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க குடும்ப அரசியலுக்கு மட்டும்தான் இதை செய்கிறார்கள். வெளியிலேருந்து பார்க்க தோணும், அது அப்படிதான் தோணும். அதில் இவங்க இந்த கூட்டணி வேணா அந்த கூட்டணி, அந்த கூட்டணி வேணா இந்த கூட்டணி, இது பேசும்போதே ஒரு கூட்டணிக்கான பேரமாக தெரியுது. நான் நீங்கள் உன்னோட மருமகளுக்கு நான் சீட்டு கொடுத்துட்டேன், என் மருமகனும் உங்களுடைய மனைவிக்கு நான் சீட்டு கொடுத்துட்டேன், என்னுடைய பெரிய மகளுடைய மகனுக்கு பேரனுக்கு கொடுத்தா என்ன, உங்களுடைய 2வது மகளுக்கு இந்த பேச்சுகள் பூரா யார் குடும்பத்திலேருந்து இவங்க தான் பேசுகிறாங்களே தவிர இதில் ஏதாவது ஒரு மக்கள் நலனோ ஒரு அவங்களுடைய சமுதாய நலனோ இதில் ஏதாவது இருக்கா? நம்ம கண் முன்னால் பார்க்கும்போது தோணுதா? அப்படிங்கும்போது மக்களுடைய பார்வை மாறும்போது இவங்களுடைய கட்சியோட ஆணி வேறே ஆட்டங்கண்டுருச்சு. அப்படின்னா எப்படி இவங்க பழையபடி கூட்டணி பேச 40 சீட்டு வேணும் 30 சீட்டு வேணும் கேட்க முடியாது. நீங்கள் பலம் இல்லைல்ல,
இதுக்கிடையில ஒரு சின்ன மக்களுக்கே இந்த ஒரு சந்தேகம் வரும். இப்போ அந்த கட்சியில இருக்க வேட்பாளர்கள் இருக்காங்களா, ஆதரவாளர், அவங்களாம் அந்த கட்சியில இருக்கவங்கலாம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வேற கட்சியோட போய் இணைவதற்கான வேற வாய்ப்புகள் கட்சிகளில் இருக்கா? வேற கட்சிகள் போக மாட்டாங்க. அது அவங்க எல்லாமே அந்த வன்னிய பெல்ட்டில் இருக்கிறவங்க வேற கட்சிக்கெல்லாம் போகிறது ரொம்ப குறைவு தான். அந்த கட்சியில் இருந்ததுலேயே வேல்முருகன் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய அளவில் வந்தார். மிச்சம் யாரும் பெருசாலாம் வெளியில் வரல. இவங்க அன்புமணின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதனால வெளியில் வர மாட்டாங்க. கட்சியை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒன்று இங்கே போகணும், இல்லை இங்கே போகணும். ஒன்று ராமதாஸ் அவர்கிட்ட போகணும், இல்லாட்டி அன்புமணி அவர்கிட்ட போகணும். எதிர்கால நடனை தீர்மானித்து எல்லோரும் அன்புமணி பக்கம் தான் போவாங்க. ரொம்ப தெளிவா எல்லா விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணீங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.